Dear children, இன்னைக்கு வந்து 9th standard chapter 3 algebraல question number exercise 3.11ல question number 1ல subdivision 3 என்னன்னு பார்ப்போம். 10% of x plus 20% of y equal to 24, 3x minus y is equal to 20 கொடுத்திருக்காங்க. இந்த percentageன்னு கொடுத்திருக்கனால percentage is calculated by 100. இது எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சதவீதம் அப்படிங்கிறது வந்து 100க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 100க்கு எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது. இப்போ 10% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கிறேன், எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் ஒரு உதவி மட்டும் பண்ண மாட்டேறீங்க. என்ன பண்ணுற மாட்டேங்கிறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளும் நிறைய வேலை பார்த்துட்ருக்குறோம். ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், வந்து டியூஷன் வேலை செய்கிறோம், அதுக்கப்புறம் பர்சனலாக 1000 வேலைகள் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, வீட்டிலையே இருக்கிற குழந்தைங்க, டியூஷனுக்கு போக முடியல, எதையுமே பக்கத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற குழந்தைங்க வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்காக நம்ம இவ்வளோ செய்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு கமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஷேர். ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம். சம்க்கு 10% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 10/100x அப்படின்னு போடணும். இப்போ 10% 10/100, ஆஃப்னா மல்டிப்ளை இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 20% 20/100, ஆஃப்னா இன்டூ ஒய், அப்போ ஒய்ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 24. இப்போ அடுத்ததை என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கேயும் ஒரு 0 இருக்குது, இங்கேயும் ஒரு 0 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1 இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் பை 10 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு ஒய் வந்து 2y/10 ஈக்குவல் டு 24. அடுத்ததாக என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் டிவைடட் பை 10ன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24. இப்போ இந்த டினாமினேட்டர் 10 இருக்கு இல்லையா, அந்த 10 என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஒரு குழிக்குள்ளே விழுந்தா எந்திரிக்கணும். நேராக நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு குழியில் விழுந்துட்டார், எப்படி எந்திரிக்கிறது? நேராக நான் எந்திரிச்சிருவேன், ஜம்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், சைடில் ஏதாவது முள், செடி, கொடி, மரம் ஏதோ ஒன்று இருந்தால் பிடிச்சி மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது இந்த டினாமினேட்டர் இருக்கிற 10 என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இருக்க 24 கிட்ட போய் இன்ட்டு பண்ணிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 224 இன்ட்டு 10 அப்படின்னா 240 அப்படின்னு கிடைச்சிடும். இதே ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன்ல ஒரு சிங்கிள் எக்ஸோ ஒரு சிங்கிள் ஒய்யோ இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் சிங்கிளா இருக்கு, பிளஸ் 2y ஈக்குவல் டு 240. அப்போ அதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் சிங்கிளா இருக்கிற டேர்ம்ல. அப்போ இந்த எக்ஸ் இங்க வச்சுக்கலாம். அப்போ 2y ரிலீஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 240 மைனஸ் 2y. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து 3 கண்டுபிடிச்சோம். இந்த 3 வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, இப்போ 2 வந்து என்ன இருக்கு, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20ன்னு இருக்கு. இப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 240 மைனஸ் 2y, 240 மைனஸ் 2y, அடுத்ததாக ஒரு மைனஸ் y ஈக்குவல் டு 20. இப்போ என்ன பண்ணுறோம், 3 இன்ட்டு 240, 3 இன்ட்டு 0 0, 3 4s are 12, ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 ப்ளஸ் 1 7, 720. 3 இன்ட்டு 2 6, பட் மைனஸ் இருக்கனால மைனஸ் 6y மைனஸ் இங்கே ஒரு y ஈக்குவல் டு 20. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, 720 எப்படி இருக்கும், 720 இங்க ஒரு மைனஸ் 6y, இங்க ஒரு மைனஸ் y, அப்போ மைனஸ் 7y ஈக்குவல் டு என்ன இருக்கு, 20. அடுத்ததான் என்ன பண்ணலாம், இந்த 720 ரிலீஸ் பண்ணுவோம், மைனஸ் 7y ஈக்குவல் டு 20 மைனஸ் 720. அப்போ மைனஸ் 7y அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு இங்க ஒரு பிளஸ் 20, இங்க ஒரு மைனஸ் 720. அப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ 720ல 20 போயிடுச்சுன்னா 700, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 700. இப்போ ரெண்டு சைட்லேயும் மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் போயிடும். அப்போ 7y ஈக்குவல் டு 700
இப்போ y is equal to என்ன பண்ணலாம் 7y அப்படின்னா ரெண்டு நம்பர் அப்படியே ஜாயினிங்காக ஒட்டிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று ஒட்டிட்டு இருக்கிறத பிரித்து விட்டோம்னா அது நேராக போய் கீழே விழுந்துடும். அப்போ இங்கே 7yங்கிறது ஒட்டிட்டு இருக்கிற அந்த நம்பரை பிரித்து விட்டோம்னா அது கீழே விழுந்துடும். எங்கே விழுந்துரும்னா அடுத்த பக்கம் இருக்கிற 700க்கு கீழே போய் விழுந்துடும். அப்போ இந்த 700ல கேன்சல் பண்ணும்போது ஒன் டைம் y is equal to 100 அப்படின்னு கிடைச்சிடும். y வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டியூட் y is equal to 100 in எது ஈஸியா இருக்கோ அங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். x is equal to தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் x is equal to 240 minus 2y இருக்கு. minus 2y. இப்போ 240 மைனஸ் இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். yக்கு பதிலா இந்த 100 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 240 மைனஸ் 200 which is equal to 240ல 200 மைனஸ் பண்ணோம்னா 40 பேலன்ஸ் x is equal to 40. அப்போ நம்மளோட சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து x is equal to 40 and y is equal to 100. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Thank you.